வடக்கு தே மாமனுக்கு வாழலைக்கும் பாக்கு வச்சு, தெற்கு தே மாமனுக்கு தென்னலைக்கும் பாக்கு வச்சு, மேற்கு தே மாமனுக்கு மேலதாளத்துக்கும் பாக்கு வச்சு, கிழக்கு தே மாமனுக்கு கிழவழிக்கும் பாக்கு வச்சு, வாழை மரம் பொழந்து வாழவங்கும் பந்தலிட்டு, தேக்கு மரம் பொழந்து தெருவங்கும் பந்தலிட்டு, மூங்கி மரம் பொழந்து முத்தமெல்லாம் பந்தலிட்டு, ஓலை வகுந்து ஒரு காதாம் பந்தலிட்டு, ஈக்கி வகுந்து இருகாதாம் பந்தலிட்டு, அந்த பழவளன பந்த காட்சோதி மின்ன ரவரட்ன பந்தலில ராசாக்க வந்திரங்க வந்து இறங்குனாக வைரமணி பந்தலில போய் இறங்குனாக புறங்காடு ஓசையிட போடுங்க பெங்க பொன்னாள் ஒரு குலவ. நெஞ்சினோரமா
சஞ்சரிக்கிறாய் உள்ளிருந்து நீ ஏன் ஆர்ப்பரித்தாய் என்னை சுற்றி கைப்பிடித்து நீதான் ஆதரித்தாய் உன் பேரை சொன்னால் புல்லரிக்குதே நீ சொல்லி கேட்டால் மோகம் வந்து மந்திரிக்கும் தாகம் கொண்டு எந்திரிக்கும் நெஞ்சினோரமாய் சஞ்சரிக்கிறாய் உள்ளிருந்து நீ ஏன் ஆர்ப்பரித்தாய் உன்னை ஆழமாக காதலிக்கிறே நீ இல்லை என்றால் புத்தி மாறி பேதலிக்கிறே கண்ணா உன்னை காணும்போது பூத்து நிற்கிறே நீ எங்கோ சென்றால் அந்த நேரம் தத்தளிக்கிறே கண்ணில் வைத்து பார்த்திருக்கிறேன் என் உள்ளங்கையில் தாங்கி நிற்கிறேனே உந்தன் அன்பை வாங்கி வைக்கிறேன் நான் இன்னும் கூட வேண்டி நிற்கிறேனே வாழும் நாளெல்லாம் கூடும் அன்பெல்லாம் ஆறாது தீராது என் காதல் மாறாது நெஞ்சினோரமாய் சஞ்சரிக்கிறாய் உள்ளிருந்து நீ ஏன் ஆர்ப்பரித்தாய் உன்மேல் நானும் சின்ன சின்ன ஆசை வைக்கவா உன் மீசை மீது வண்ண வண்ண பூ பறிக்கவா கண்ணே உன்னை தூண்டிவிட்டு தள்ளி நிற்கவா உன் கண்ணில் கொஞ்சம் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கவா தேடி வந்து கண்ணடிக்கவா நான் வைக்கும் வந்து புன்னகைக்கவா ஓடி வந்து தீயணைக்கவா நான் முத்தம் தந்து வாய் மணக்கவா காற்றும் போகாமல் வீட்டும் போகாமல் நான் உன்னை நீ என்னை நீங்காமல் சேர்வோமே நெஞ்சினோரமாய் சஞ்சரிக்கிறாய் அங்கும் இங்குமாய் நீயே நடந்தாய் காதினோரமாய் ரீங்கரிக்கிறாய் ஆரவாரமாய் நீ ஏன் பறந்தாய் உன் பேரை சொல்லி கொக்கரிக்கிறேன் நான் கேட்கும் போது தேகம் எங்கும் புல்லரிக்கும் மோகம் கொண்டு எந்திரிக்கும் ரீரி ரீரி தேங்காய் பர்ஃபி செய்ய முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்து நல்லா கழுவி துண்டு துண்டா நறுக்கிட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்குங்க. பச்சை தண்ணி சேர்த்தா பால் நல்லா கெட்டியா வராது. அதனால சுடு தண்ணி சேர்த்து எடுத்துக்கங்க.
என்ன கதவை பூட்டாமே வச்சிருக்க? மதியானம் என்ன சாப்பிட்ட? இவளுக்கு ஏகிட்டுக்கிட்டா. கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குதே. உங்களுக்கும் கேக்குதா? எனக்கும் காலையில இருந்து கேட்டுட்டே இருக்கு. காலையில இருந்தே வா. நல்லதுதானே? நல்லதா? பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்தா? காலையில இருந்தே பக்கத்து வீட்ல இருந்து சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க. எனக்கு எதுவும் கேட்கலையே. நல்லா கேளுங்க, கேக்குது. உங்களுக்கு கேக்கல? எனக்கு எதுவும் கேட்கல. நல்லா கேளுங்க, கேக்குது. ஆஹா, ஆரம்பிச்சிட்டா போலயே. அதோ அங்க இருந்துதான். நான் இவளை பெத்தவ. நானே சொல்றேன், இவ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டா மாப்ள. இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இவளோட சேர்ந்து நீங்களும் தனி மரமா தான் நிக்க போறீங்க. அப்ப நினைச்சு பாப்பீங்க எங்களை பத்தி. வாங்க நீ போவோம். எட்டு 9 10 9 மொத்தம் 10 உருப்படிமா. எப்ப தருவீங்க? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கொடுத்துட்றேம்மா. ம். ஐயா. என்னங்கம்மா? பக்கத்து வீட்டுக்கும் துணி தேய்ச்சி தருவீங்களா? அந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? இல்லையேம்மா. என்ன சொல்றீங்க? அந்த வீடு எப்பவும் பூட்டியதாம இருக்கும். ஆளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பற்றம்மா? ஆள் இல்லையா? அப்போ சத்தம். தக்காளி என்ன விலைமா? தக்காளி கிலோ 50 ரூபாமா. அம்மா, பக்கத்து வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நாங்க யார் வந்தும் பார்த்ததில்ல. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. அதான் கேக்குறேன். அந்த வீட்ல பேய் இருக்குமா? பேயா? ஆமாமா. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை கட்டின கொத்தனாரோடைய பொண்ணு
வயித்து வலி தாங்காம அந்த வீட்டிலேயே தற்கொலை பண்ணி இறந்துருச்சாமா. அந்த பொண்ணோட ஆவிதான் அந்த வீட்டையே சுத்திட்டு இருக்கான். யாரும் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டாங்க. இந்த ஏரியாலயே அந்த வீட்டுக்கு பேய் வீடுன்னு தான் பேரு. எல்லாரும் அப்படிதாம்மா பேசிக்கிறாங்க. ஜாக்கிரதமா. எனக்கு கேட்ட சத்தம் இவங்களுக்கும் கேட்டிருக்கே. அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த வீட்டுல பேய் இருக்கு போல இருக்கே. ஏமா காசு? ஐயோ ஆளை விடுங்கம்மா. ஏய், என்னாச்சு? இந்த பொண்ணு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க? டிஃபன் செய்கிற ஐடியா இல்லையா? செய்யறேன். ஆனா அந்த பொண்ணு சொன்னது கேட்டீங்களா? கேட்கலையே. என்னவா? கேட்காதீங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன? நீங்க ஜம்முன்னு கிளம்பி கிளினிக் போயிடுவீங்க. அவஸ்தைப்படுறது நான் தானே. என்ன சொல்ற? நான் சொல்லல, அந்த அம்மா தான் சொன்னாங்க பக்கத்து வீட்டுல பேய் இருக்குன்னு. அது கூட தெரியாம வீடு வாங்கிட்டீங்க. பெரிய சர்ப்ரைஸ்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் வீடு வாங்குற விஷயம் என்கிட்ட கூட சொல்லல. நம்பாத பிஞ்சுல வெம்பாத நீயோ சீரி. அப்போ பேய் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்லல, இருந்தா பயப்படலான்னு தான் சொல்றேன். இப்ப பாரு, இப்படி ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருங்க. கேட்டா தெனாலி படத்துல வர மாதிரி இதுவும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னா, சைக்காட்ரிஸ்ட கட்டிக்க போறடி, அவர் உன்னையும் மனநோயாளியா தான் பாப்பாருன்னு. நான் தான் கேட்கல. இப்ப இந்த கதவும் மக்கர் பண்ணுது, சரியாவே பூட்ட மாட்டேங்குது. புது கதவு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். மேல தூக்கி லாக் பண்ணா லாக் ஆயிரும். வீடும் அப்படிதான், போக போக சரியாயிடும். இன்னைக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடவா? லீவு ம் நீங்க ம் சொல்லிட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. ம் ஆமா, லீவ் எதுக்கு? நானும் சாப்பிட்டுட்டு உன்னையும் சாப்பிட வைக்கத்தான். எங்களுக்கு சாப்பிட தெரியும், நீங்க போங்க. கரெக்டாக சாப்பிடுவியா? தெரியும்ல, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாப்பிடாம இருக்கிறது. ஐயோ ரமணா, எனக்கு தெரியும். நீங்க இங்க இந்த சிம்ரனை விட்டாதான் நான் போய் டிஃபன் செய்ய முடியும். நீங்க கிளினிக் போங்க. ஹலோ, என்ன சாப்பிட்டியா? போண்டாட்டி பாண்டாக்கு நான் எங்க போறது? இட்லி தான் சாப்பிட்டேன். சிரிச்சிட்டேன். மதியமும் இதே மாதிரி கரெக்டாக சாப்பிட்றணும். ம். உள்ள வாங்க உள்ள வாங்க. ஏய் ரீ, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஆ சரி.
நீ அந்த வீட்ல என்ன பண்ற? ஒருவேளை நிஜமாவே பேயா இருக்குமோ? கடவுளே, கடவுளே, நான் பேய பார்த்தேங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, என் கண்ணால பார்த்தேன். எங்க? பக்கத்து வீட்ல. அப்பா, அப்ப பக்கத்து வீட்டுக்கு இனிமே போக மாட்டேன். நான் போக மாட்டேன். எங்க நாம இந்த வீட்ல இருக்க வேணாம். நம்ம இந்த வீட்டை வித்துட்டு போயிடலாமா? கொசுக்கு பயந்து கோட்டையை காலி பண்ண சொல்றியா? நான் பாத்துக்கிறேன். இப்போ போய் டீயை போடு.
பார்த்து கேட்டுறணும். என்ன மீனம்மாவை இன்னும் காணோம். மீனம்மா. ரீமா, இதுதான் உங்க புது வீடா? ஆமாம்மா. நீ எப்படி இருக்க? தம்பி எப்படி இருக்காப்புல? அவர் இருக்கிறாரு. இது யாரு? என் பேத்தி சத்யா. பக்கத்து இல்லாம வேலை பார்க்குது. வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. ஏம்மா, பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? சொல்லுடி. கிறுக்கு பொண்ணுமா இவ. எப்போ பார்த்தாலும் பேரஞ்ச மாதிரியே இருப்பா. அது வேற யாரும் இல்லைம்மா, டாக்டர் சம்சாரம் அவங்க பொண்ணு. டவுனில் பெரிய மசூத் இருக்குல்ல, அது பக்கத்தில் டாக்டருடைய ஆஸ்பத்திரி. டாக்டர் சம்சாரம் சும்மா சொல்லக்கூடாது, சொக்க தங்கம். மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு 30,000 ரூபா சொலையாக கொடுத்து உதவிச்சு மகராசி. அவங்க ஆஸ்பத்திரியில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. டவுனுக்குள்ளே பெரிய வீடு இருக்குது. எப்பயாவது ஒரு தடவை தான் இங்கே வந்து தங்குவாங்க. இப்போ என்னமோ தெரியல, இங்கேயே தங்கியிருக்காங்க. நீங்க சொல்றது பார்த்தா நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் என்ன பிரச்சனை? நேரம் கேட்ட நேரத்துல வித்தியாசமா சத்தம் வந்துகிட்டே இருக்கு. சொல்லுடி, என்ன சத்தம்? சத்தம் இங்க வரைக்கும் கேக்குதா? அவங்க முன்னாடி மாதிரி இல்ல, இப்பெல்லாம் அடிக்கடி சண்டை போடுறாங்க. ஏய், புருஷன் பொண்டாட்டின்னா சண்டை இருக்கதான் செய்யும். அது ஒரு பிரச்சனையா சொல்றவா? எம்மோய், சண்டைனா நீயும் ஐயனும் போடுற மாதிரி இல்ல. அந்த ஐயா அந்த அம்மாவை போட்டு அந்த அடி அடிக்குது. என்னை பார்த்ததும் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அவருக்கு பித்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு பிள்ளைமாவள, படிச்ச டாக்டருக்கு பித்து பிடிச்சுக்குன்னு சொல்ற. ஏன் படிச்சிருந்தா பித்து பிடிக்காதா? ஆமா, அதிகமா படிச்சிருந்தா சில பேருக்கு பித்து பிடிச்சிரும். சரியா சொன்னீங்கம்மா. அந்த ஐயா ஊன்னு கத்திக்கிட்டு அந்த அம்மாவை போட்டு அடிச்சிட்டு பாவம் அந்த அம்மா எப்படிதான் தகச்சுக்கிட்டு இருக்காங்களோ. அவங்க இதை யாருக்கிட்டயாச்சும் சொல்லி உதவி கேட்கலாம்ல. இத யார்கிட்டயாச்சும் சொன்னா அந்த ஐயா நாண்டுகிட்டு செத்துருவேன்னு அந்த அம்மாவை பயம்புறுத்தி வச்சிருக்காங்க. அதனால அந்த அம்மா யார்கிட்டயும் சொல்லாம வச்சிருக்காங்க. நானும் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் மனசு கேட்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சத்யா, நீ உன் ஃபோன் நம்பரை சொல்லு. அம்மா, எதுக்குமா? ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. ஏய், யார்கிட்ட என்ன பேசுறவ? ரீமா பாத்துக்கிறோம், போன் நம்பரை கொடு. சொல்லு. 70 100 98 6. ஹலோ சத்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்கேம்மா. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க 2 பேரும் ரூம்ல படுத்திருக்காங்கம்மா. ஓ, கதவு தர. ஐயோ அம்மா, எங்க இருக்கீங்க நீங்க? நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ கதவை தர. சத்யா, என்ன யோசிக்கிற? கதவை தர. நீங்க முன் வாசல் வழியா வர வேண்டாம். பின்னாடி ஒரு வாசல் இருக்கு. நான் அந்த வாசலை திறக்கிறேன், நீங்க அது வழியா வாங்க. சரி சரி. என்னம்மா இங்கே வந்துட்டீங்க? என்னம்மா என்னம்மா விஷயம்? அங்க அவங்க எந்திரிச்சிட்டா பிரச்சனை ஆகிட போதுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 10 நிமிஷம்
நான் இந்த வீட்டை பார்த்துடுறேன். இவங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் போ. நான் தான், வா போலாம். எதுக்கும் நீ இந்த கதவை திறந்தேவே. ஏதாவது ஆத்திர அவசரம்னா எனக்கு வரதுக்கு வசதியா இருக்கும். சரியா, நான் கிளம்புறேன். இவங்க இஷ்டத்துக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்களா, நம்ம இவங்களுக்கு அதை தந்து வைக்கணுமா? நம்மள மாட்டி விட பாக்குறாங்களா? ஹாய் டாக்டர், என் பேர் மகேஷ். மனமாயை பற்றி நீங்கள் எழுதிய ப்ளாகை படிச்சிருந்தேன். அதில் வர இல்யூஷன் டிலியூஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ், டில்யூஷனுங்கிறது சரியாக பார்க்குற ஒரு விஷயத்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தவறான நம்பிக்கை புரிதலின் அடிப்படையில் தப்பாக புரிஞ்சுக்கிறது. இதில் பல வகை இருக்குது. எப்போவும் யாராவது தன்னை பின்தொடர்ந்து வரா மாதிரியே நினச்சிக்கிறது ஒரு வகை. ரெண்டாவது, எல்லாரும் தன்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிறது இன்னொரு வகை. மூணாவது, இந்த உலகத்துக்கே தான் தான் ராஜாங்கிற மாதிரி தனக்கு விசேஷ சக்தி இருக்குன்னு நினச்சிக்கிறது ஒரு வகை. நாலாவது, குற்ற உணர்ச்சியால் ஏற்படுறது. உதாரணத்துக்கு எங்கள் அத்தைக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு இந்த மனசு பிதட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி டில்யூஷனுங்கிறது பார்க்குற விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிறதுனா, இல்யூஷனுங்கிறது பார்க்குறதே தப்பாக பார்க்குறது. உதாரணத்துக்கு இந்த இருட்டில் தொங்குற ஒரு கைத்தை நாம் பாம்புன்னு நினச்சி பயப்பட்டுருப்போம். சாதாரண மனுஷங்களே கைத்தை பாம்புன்னு நினச்சி பயப்படும் போது பாதிக்கப்பட்ட மனசு எப்படி பயப்படும் தெரியுமா? காத்தடிச்சா கூட யாரோ கத்துறாங்கன்னு சொல்லும். எப்பவும் ஒரு வித பயத்திலேயே இருக்கும். இது மூல சுரிவுகளில் ஏற்படுற மாற்றத்தால் உண்டாகிற பிரச்சனை. இதுக்கு முறையான சிகிச்சை அவசியம். கான்ஃபரன்ஸ். தேங்க்ஸ் டாக்டர் முகில். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகள்லாம் பொறுமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. அடுத்த வாரம் நம்ம ஃபாலோ அப் மீட்டிங் வச்சுப்போம். ஷோர், கண்டிப்பாக. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஏய், என்னவா? காத்தடிச்சா கூட யாரோ கத்துறா மாதிரி சொல்றேன்னு சொல்லி என்ன குத்தி காமிக்கிறீங்களா? ஏய் ரீ, இல்யூஷனை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தேன். ஆமாமா, எனக்கு இல்யூஷன் தான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து இந்த டைரியவே படிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தரை கேட்காம அவங்க வீட்டுக்கு போனதே தப்பு. அதில் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க டைரி எடுத்துகிட்டு வந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்க. பரீட்சை இல்லைங்க, பரிச்சயம். மனித உறுப்புகளில் இதயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை உருவாகி 8 வாரத்தில் இதயம் உருவாகிடும். முதல்ல டியூப் வடிவில் உருவாகிற இதயம் அப்புறம் மடங்கி ஆரிக்கல், வென்ட்ரிக்கல், வலது இடதுன்னு பிரிஞ்சு நடுவில் சுவர் உருவாகும். நல்ல ரத்தம் கெட்ட ரத்தத்தை பிரிக்கிறது இந்த சுவர் தான். ரொம்ப அரிதா சில குழந்தைகளுக்கு இந்த சுவர் சரியா வளராம நல்ல ரத்தம் கெட்ட ரத்தத்தோட கலக்க ஆரம்பிச்சிடும். நாங்க இதை VSDன்னு சொல்லுவோம். இதயத்துல ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்களே, அது இதைத்தான். சின்ன ஓட்டைனா பேட்ச் வச்சு அடைச்சிடலாம். ஆனா ஓட்டை 2-3 இடத்துல பெருசா இருந்தா வெரி காம்ப்ளிகேட்டட் சினாரியோ. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அந்த குழந்தைய. ஆனா அவங்க வாப்பா விடல.
கருவிலேயே வச்சு ஆபரேஷன் செஞ்சு பத்திரமா எடுத்தாரு. அப்படி பிறந்த வினோதமான குழந்தை தான் இந்த ஃபாத்திமா. அவங்க வாப்பா டாக்டர் சாகு, அவங்க அம்மா மிஸ்ஸஸ் மும்தாஜ். உன்னை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த ஜென்மம் போதும், என்ன மிஞ்ச யாரும் இல்லை. என்னோட உலகம் நீங்க 2 பேரும் தான். நான் செஞ்ச பாக்கியம் நீ வந்த நேரம் தான். நீ இல்லாமலே இங்கு ஏதும் இல்ல, நீதானே எந்தன் சந்தோஷத்தின் எல்ல. உன்னை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த ஜென்மம் போதும், என்ன மிஞ்ச யாரும் இல்லை. இருக்கிற வரைக்கும் நிழலாக இருக்கிறேன். இறைவனை தொழுது உன்னை பிரியா வரும் கேட்கிறேன். இதயத்தை போல நீ எனக்குள்ள துடிக்கிற, அன்பாய் அரவணைக்கும் அழகே உன்னை ரசிக்கிற. இந்த பந்தம் கியாமத்து நாள் வரை நீடித்ததால் நீ இல்லாமலே இங்கே ஏதும் இல்ல, நீதானே எந்தன் சந்தோஷத்தின் எல்ல. எனக்கு ஏமா தம்பி பாப்பா இல்ல? அது உங்க பாப்பா கிட்ட கேளு. வாப்பா, எனக்கு ஏன் வாப்பா தங்கச்சி பாப்பா இல்ல? இந்த தெய்வ குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பை வேற குழந்தைக்கு பங்கு போட விரும்பல. என் முகம் பார்க்கும் முன்பே என்னை நேசித்தாயே, என் குரல் கேட்கும் முன்பே என்னை ரசித்தாயே. இன்னல் எது வந்தாலும் என்னை காத்தாய் நீயே, நான் பெற்ற அன்புக்கு ஈடு இல்லை தாயே. நான் பெற்ற பாசத்தை இரு பங்கிடாத என் பாப்பா. நாம் ஒன்றாய் சேர்ந்து பாடுகின்றோம் பாட்டே, நாம் அன்பாய் வாழ அல்லாஹ் தந்த வாழ்க்கை. உன்னை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த ஜென்மம் போதும், என்ன மிஞ்ச யாரும் இல்லை. என்னோட உலகம் நீங்க 2 பேரும் தான். நான் செஞ்ச பாக்கியம் நீ வந்த நேரம் தான். நீ இல்லாமலே இங்கு ஏதும் இல்ல, நீதானே எந்தன் சந்தோஷத்தின் எல்ல. ரொம்ப சந்தோஷமான குடும்பம் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் ஏன் இப்படி மாறிட்டாங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது அவங்களோட கெஸ்ட் ஹவுஸா? பிரச்சனையான வீடுனா வித்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு? நீங்க என்ன சொல்றீங்க?
நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? நான் அப்படிதாண்டி குடிப்பேன். உங்க அப்பா வீட்டு சொத்தா? கவர்மெண்ட் வைக்குது, நான் குடிக்கிறேன். ஏன் அப்பனும் உன் அப்பனும் இப்படிதான் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை சீரழிச்சாங்க. இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்ட. கவர்மெண்ட் கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னடி என்னையவே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறியா? ஐயோ, இதுக்கு மேல அடிச்சா உனக்கு மரியாதை இல்ல, பாத்துக்கோ. என்னது மரியாதை இல்லையா? என்னடி என்னையவே எடுத்து பேசுறியா? ஹலோ சார். வாங்க வாங்க. தேங்க்யூ சார். வாங்க சார், உட்காருங்க. என்ன சொல்றாரு உங்க மாமா? இந்த கேஸ்ல இருந்து தங்கச்சியை வெளியே கொண்டு வந்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தோம். இந்த கேஸ்ல ஜட்ஜை கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அப்பப்பப்பப்பப்பா மண்டை காஞ்சு போச்சுங்க. கோமதியை கொலை பண்ணத அவ புருஷனே ஒத்துக்கிட்டாலும் ஐ விட்னஸ் எல்லாமே உங்க தங்கச்சிக்கு எதிரால இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணத்தான் போனாங்கன்னா முன்வாசல் வழியாவே போயிருக்கலாமே. ஏன் பின்வாசல் வழியா போனாங்க? யாருக்கும் தெரியாம போய் காப்பாத்துற அளவுக்கு அந்த பொண்ணு மேல அப்படி என்ன அக்கறை? அது இதுன்னு சொல்லி ஜட்ஜ் என்ன கொடைஞ்சிட்டாரு. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்குள்ள நான் ஓவர் டைம் பாக்குற மாதிரி ஆயிப்போச்சுங்க. சார், ஃபீஸ் இன்னும் எவ்வளோ தரணும்? இன்னும் 30,000 இருக்கு சார் பேலன்ஸ். சார் ஒரு நிமிஷம். ஜட்ஜு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டர், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் சார் உங்க ஒய்ஃபோட மென்டல் ஹெல்த் செக் பண்ணிக்கோங்க. பார்க்குறோம் சார். லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட். மாமா, என்னாச்சு திடீர்னு? என்னாச்சா? ரீமா என்ன பைத்தியமா? இவன் ஒரு வக்கீல் இவங்கிட்ட கூட்டிட்டு வந்து. சரி விடு மாமா, ஜட்ஜு சொன்னார்னு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். வா. எதுக்கும் சார் உங்க ஒய்ஃபோட மென்டல் ஹெல்த் செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எந்திரிச்சிட்டியா? உன்னோட சேர்ந்து நானும் நல்லா தூங்கிட்டேன். ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. இங்கே பார், பக்கத்து வீட்டு விஷயத்தில் தலையிட்டு புது வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிட்டு வராது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. வித்தியாசமா சத்தம் வருது. இருட்டுல வேற ஒரு உருவம் என் கையை பிடிச்சிச்சு. அது யாரா இருக்கும்? ஏய், அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன? இங்க பாரு, நீ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வேணும்னா இந்த வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டை வித்துடலாம். நீ நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் தான் இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். இந்த வீடு இல்லை, போறேன், இப்பவே போறேன். என்னங்க ஏதோ அன்னைக்கு பக்கத்து வீடு பேய் வீடுன்னு நான் சொன்னதை நினைச்சு இன்னைக்கு போய் வீடை விற்கிறேன்னு? பேய் வீடாக இருந்தால் கூட பரவாயில்லையே, பிரச்சனையான வீடு மாதிரிலாம் தெரியுது. அவங்கள கேட்காம நீ அவங்க வீட்டுக்கு போனதே தப்பு. அதுவும் நைட்டு நேரத்தில் போனது பெரிய தப்பு. இப்படி தான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்லையும் பண்ணேன். நீ நல்லது தான் பண்ண, ஆனால் என்னாச்சு? இப்போ நினச்சேன்னா எனக்கு பக்குன்னு இருக்கு. அந்த பிரச்சனையில் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி அப்போ கோச்சிட்டு போனவங்க தான் உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும்.
நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. உங்கள் அண்ணன் மட்டும்தான் வந்துட்டு போயிட்டுருக்கான். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த உங்கள் அண்ணனும் வரமாட்டான், பார்த்துக்கோ. சத்தம் கேக்குதுங்க, காதை பொத்திக்க சொல்றீங்களா? ரோட்டில் போகிறோம், 1008 சத்தம் கேட்குது. ஹார்னில் கையே எடுக்காமல் போகிறவங்களாம் இருக்காங்க. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தா வண்டி ஓட்ட முடியுமா சொல்லு? ஏரி, இனி சத்தம் கேட்கும்போது இது நிஜம் இல்லை கற்பனை, இது நிஜம் இல்லை கற்பனைன்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிட்டே இரு. ஒரு 50 தடவை இல்லை, ஒரு 100 தடவை கூட சொல்லிப்பார். எனக்காக ட்ரை பண்ணிப்பாரு, சரியா? மாம்ஸ், எனக்காக ஒரு நாள் லீவ் போட முடியுமா? ரீ, லீவ் போட முடிஞ்சா நான் போடாமையா இருப்பேன்? நீ கேட்குற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். உனக்கு தெரியாதா என் வேலையை பற்றி? நீ எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்தா சாயங்காலம் ஆயிரும். உடனே நான் வந்துடுவேன், சரியா? ஓகேயா? மரணத்தின் பாவம் தண்டனை, மரணத்தின் பாவம் தண்டனை, மரணத்தின் பாவம் தண்டனை. இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை, நிஜமில்ல கற்பனை. இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை. இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல கற்பனை, இது நிஜமில்ல
யார் நீங்க என்ன வேணும்? சாரி சாரி, என் பேர் ரீமா. நான் பக்கத்து வீட்டில் புதுசா குடி வந்திருக்கேன். இது என் அண்ணா ராஜசேகர், D3 ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கார். நான் இங்க போலீஸா வரல, ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை உங்க ஹஸ்பண்ட் தினம் அடிச்சு கொடுமைப்படுத்துறதா என் தங்கச்சி சொல்றா. நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு உதவி பண்றேன். யாருமா இவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க பக்கத்து வீட்ல இருக்காங்களாம். தினமும் நீங்க நடிச்சு கொடுமைப்படுத்துறதா இந்த பொண்ணு சொல்லுதான். இந்த பொண்ணு அதிகமா மெகா சீரியல் பார்க்கும் போல இருக்கு. சார், இந்த பொண்ணு சொல்ற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. நீங்க தான் பாக்குறீங்களே. இவர் இல்ல மேடம், அவர் வேற மாதிரி இருப்பாரு. இந்த வீட்ல நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேர் தான். எங்க வீட்ல வேற யார் இருப்பா? வேற யாரோ நினைச்சிட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்க. இல்ல, நான் நேர்ல பார்த்தேன். நேர்ல பாத்தியா? என்னத்த பார்த்த? உங்க வீட்ல இருந்து பார்த்தா எல்லாம் தெரியுதா? எங்க வீட்ல இருந்து பார்க்கல. நான் காலையில உங்க வீட்டுக்குள்ள வந்திருந்தேன். என்ன எங்க வீட்டுக்கு வந்தியா? யார கேட்டு வந்த? சாரி சார், ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வாயை மூடிட்டு வா. இங்கே ஆரம்பிச்ச உங்க வேலைய அவங்க வெளியே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா நீ அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்க, அதுவும் அவங்களுக்கே தெரியாம. சாரி, நான் அவங்க ஏதோ மறைக்கிறாங்க. அதுக்கு இப்படிதான் அத்துமீறி அவங்க வீட்டுக்குள்ள போவியா? எங்களுக்கே அந்த உரிமை இல்ல. ஆனா நீ என்னடானா அந்த வீட்டுக்கு போகாதான்னு காலையில தானே கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனேன். மறுபடியும் போயிருக்கா. ஏற்கனவே பட்ட சூடு போதாதா? கோர்த்து கேஸ் அலையணுமா? பக்கத்து வீட்டுல ஒரு சத்தம் கேட்க விட மாட்டா, உடனே ஓடி போயிடுறா. சரி விடு மாமா, இனிமே போக மாட்டேன். அப்படி நினைச்சுதான் நானும் காலையில கிளினிக் கிளம்பி போனேன். ஆனா பாரு, மறுபடியும் போயிருக்கா. அவளுக்கு புத்திமதி சொல்லிட்டு போ. நான் சொல்ல நினைச்சதான் அவரும் சொல்றாரு. நீ செய்யறதுதான் தப்பு. பழைய வீட்டுல நடந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. பார்த்து இருந்துக்கோ. நான் கிளம்புறேன். அண்ணா, அம்மா மாதிரி நீயும் என்ன விட்டு போயிருவியா அண்ணா? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு முட்டி போட வச்சு ஹோம்ஒர்க் பண்ண வைப்பாங்க நம்ம அம்மா. நான் வேகமா முடிச்சிருவேன், நீ மட்டும் உட்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உட்கார மாட்டேன். நீ ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உன் கூடவே முட்டி போட்டு உட்கார்ந்துருப்பேன். இப்ப கூட நீ கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்காம வந்தல்ல. இப்ப அது இல்ல பிரச்சனை. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்கிற பாரு, அதுதான் பிரச்சனை. அம்மாவும் இதைத்தான் சொல்றாங்க. நம்ம போய் விசாரிச்சிட்டோம். நீ நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க டீசெண்டா தான் இருக்காங்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, எங்களையும் குழப்பி விடாத. சரியா? நான் கிளம்புறேன். பத்திரமா இருந்துக்கோ. ஏய், இன்னும் இங்கே உட்காந்துருக்க? தூங்க வரல? என்ன பொண்ணு பார்க்க வந்தப்பவே என்னோட அம்மா சொன்னாங்கல்ல என்ன பத்தி. அப்போ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்ப எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழறீங்க. ஆமா ஆமா, சொன்னாங்க உன்னோட முந்திரி கொடைத்தனத்தை பத்தி. 10
12 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு சடங்காயிடுச்சுன்னு நல்லா அலங்காரம் பண்ணி ராஜா சேர்ல உட்கார வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசிட்டு இருந்தாங்க. அந்த கலைபரத்துலயும் எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. இந்த கிறுக்கம்மா கிட்ட சொன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளவு சத்தம் கேக்குது, இவ போயிட்டா பக்கத்து வீட்டுல சத்தம் கேக்குதுன்னு போட்டோ எடுக்கிறாங்க, சந்தோஷமா சிரி அப்படின்னு திட்டாங்க. விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க தெருவுல தாத்தா அந்த சின்ன பொண்ண நான் சொன்னப்பவே போய் பார்த்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கும்ல. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், பக்கத்து வீட்டுல ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலும் அதை நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன்னு. அதுக்கு தண்டனை ஜெயில்னா நான் ஜெயில் போறதுக்கும் தயார். ஹலோ சார், சொல்லுங்க சார். அடுத்த 4-5 நாளைக்கு நான் லீவுமா. அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. லீவா? நீங்களா? ஆமாம்மா, ஒரு எமர்ஜென்சி. அடுத்து எப்போ வருவேன் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், பக்கத்து வீட்டுல ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலும் அதை நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன்னு. அதுக்கு தண்டனை ஜெயில்னா நான் ஜெயில் போறதுக்கும் தயார். சார் 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 குட் மார்னிங் சார். யார் நீங்கள்? சார் என் பேர் முகில். நான் தான் இந்த பக்கத்து வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? என்ன விஷயமா? சார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். வாங்க. ஹலோ சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். இதெல்லாம் எதுக்கு? முறைப்படி இப்படி தான் நம்ம இனிப்பாக அறிமுகமாக இருந்திருக்கணும். ஆனால் என் ஒய்ஃப் அவசரப்பட்டு உங்கள் மனசை சங்கடப்படுத்திட்டாங்க. மன்னிச்சுக்குங்க சார். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சார். நம்ம ஆலப்புரம் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல சார், அது பக்கத்தில் தான் கிளினிக் வச்சுருக்கேன் சார். சாரி சார், நேற்று என் ஒய்ஃபும் மச்சுன்னு வந்து
அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க, மன்னிச்சுக்கங்க சார். புது ஏரியா, புது ஜனங்க, சந்தேகம் வர்றது இயற்கை தானே. என்ன ஒன்று, எங்களை கேட்காம எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது தான் கொஞ்சம் ஓவராக இருக்கு. சார், ஐ எம் டெரிபிளி சாரி சார். அதுக்கு தான் மன்னிப்பே கேட்க வந்தேன். பரவாயில்ல, நீங்கள் சாரி கிட்ட என்ன பண்ணுறது? உங்கள் ஒய்ஃப் எல்லாம் ரியலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது சார். ஒரு மனுஷன் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது எங்கேயாவது எப்போவாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதையே நினச்சி புழுங்கி என்ன ஆக போகுது? அப்படி என்னாச்சு? தனக்கு தெரிய வந்து ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிருந்திருக்கு. அதுலேருந்து அவள் இந்த மாதிரி ஆயிட்டா. இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு. இல்யூஷன்? கிட்டத்தட்ட சார். ஆனால் இது டெல்யூஷன். ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அதை அப்படியே முழுசாக நம்புவாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. இதை எப்படி சரி பண்ணுறது? அவங்க இருக்குன்னு நம்புகிற விஷயத்த இல்லைன்னு புரிய வச்சுட்டாலே போதும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் சில மெடிசன்ஸும் இருக்குது, அதுவும் கொடுத்துட்டு வரேன், பார்ப்போம். இந்த விஷயத்தில் என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காமல் கேளுங்க. ஷோர் சார், தேங்க்ஸ் சார். வந்ததுலேருந்து என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் என்ன நம்பல. இப்ப பாருங்க, அவன் என்ன கொலை பண்ணவே துணிச்சிட்டா. உன்னை நம்பலன்னு யார் சொன்னது? உன்னை நம்பாம வேற யார் நம்ப போறேன்? அப்புறம் ஏன் நான் அந்த வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியும் அவன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவன் இவ்வளவு பண்ணியும் உங்களுக்கு கோபம் வரல? சிரிச்சு பேசுறதுனால கோபம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கோபத்தோட உச்சகட்டமே சிரிப்பு தான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். நீ தைரியமா தூங்கு.
உள்ள வாங்க. என்ன முகில், என்னாச்சு? சத்தம் பெருசா இருந்துச்சு. சூசைட் அட்டம் சார். ஐயோ, என்ன சொல்றீங்க? அழுகாதீங்க, தைரியமா இருங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது? டில்யூஷன் பேஷண்ட்ஸுக்கு மனக்குழப்பம் அதிகம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் இப்படி தான் சில பெரிய முடிவுகள் எடுப்பாங்க. ஊருக்கே ஆறுதல் சொல்கிறேன் சார் நான். ஆனால் எனக்குன்னு வரும்போது முடியல சார். நான் வரலான்னு பார்த்தேன், ஆனா ஏற்கனவே உங்க மனைவி என் மேல கோவத்தில் இருக்காங்க. நான் வந்து பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் இங்கே இருந்துட்டேன். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நீங்கள் வந்திருந்தா பிரச்சனை பெருசாக இருந்திருக்கும். ஏன்னா அவளா தூக்கு போட்டுக்கலையா, உங்கள் வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து தான் அவளை தூக்கில் தொங்க விட்டுட்டாங்களாம். உங்களை தவிர உங்கள் வீட்டில் இன்னொரு ஆள் இருக்கிறதா அவ சொல்கிறா. ஒரு புருஷனா உங்களுக்கும் எங்க மேல கோபம் இருக்கும். இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்களே உள்ள போய் பாருங்க. இல்லை சார், உங்களை நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா அவ சொல்கிறா. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா சார்? அவள் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன், நாம் அப்புறமா பேசுவோம். அதிகாலை ஒன்றன் பின் ஒன்றாக 3 அறுவை சிகிச்சைகள் திட்டமிட்டவாறு செய்யப்பட்டது. முதல் அறுவை சிகிச்சையில் மூதாட்டி ஒருவர் இறந்துவிட, அடுத்தடுத்து தொடர்ந்து செய்யப்பட்ட 2 அறுவை சிகிச்சைகளிலும் நோயாளிகள் இறந்துவிட்டிருக்கின்றனர். இது சந்தேகத்துக்கு இடமாக இருப்பதால் நோயாளிகளின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை தாக்கியுள்ளனர். இறந்தவர்களில் 2 குழந்தைகள் என்பதால் அங்கு சோகமும் பதட்டமும் நிறைந்து காணப்படுகிறது. எஸ்பி தலைமையிலான சிறப்பு குழு இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் யாரு சார்? நீங்களா? என்ன இந்நேரத்துல? என்ன மன்னிச்சிருங்க முகில். உங்க வைஃப் சொல்ற மாதிரி எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ என் பொண்ணை கடத்தி வச்சுட்டு எங்களை பாடாப்படுத்தும். தினமும் ப்ரே பண்ணணுமா? சரியா தூங்க கூட விட மாட்டேங்கிற. அவன் எதுக்கு உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கான்? யார் அவன்? அதான் தெரியல. அவனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் என் பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டுறான்? ஒண்ணுமே புரியல. போலீஸ்க்கு போனா என் பொண்ணை கொன்னுருவானா? எங்க போனையும் பிடிக்க வச்சுட்டான். இத வெளியில சொல்லவும் முடியல, பொறுத்துக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. சார், இதை நான் விசாரிக்கிறேன். நீங்க என்கிட்ட சொன்னதா எதையும் காட்டிக்காதீங்க. போய் தூங்குங்க. தூக்கமா? சார், ஒரு நிமிஷம்.
உங்க ஒய்ஃப் சொல்ற மாதிரி எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. இப்ப பாருங்க, அவன் என்ன கொலை பண்ணவே துணிஞ்சுட்டான். வெளியே வாயா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? ஒழுங்கா கேட்ட தரங்க. நான் சொன்னதாலதான் எங்க அண்ணன் போலீஸ் போர்ஸ் கூப்பிடாம தனியா வந்திருக்காரு. ஆமா, இப்ப நீங்க கேட்ட திறக்கல, அப்புறம் நாங்க கேட்ட உடைச்சிட்டு உள்ள வர வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு தேவை நீங்க இல்ல, அவன்தான். மரியாதையா கேட்ட திறந்துரு. நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம வந்து கத்திட்டு இருக்கோம் நினைச்சியா? இவங்க கிட்ட என்ன பேச்சு? கேட்டோட என்னாச்சு? என்னாச்சு? இந்த வீட்ல ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன கொலை பண்ணவே துணிஞ்சிட்டான். அத விசாரிக்காம நீங்க அவங்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போறதா இல்ல. அதுக்குதான் என் அண்ணனையும் வர சொல்லிருக்கேன். ஆமா மாமா, மர்டர் அட்டெம்ப்ட், கிரிமினல் கேஸ். இதுக்கு மேலே நம்ம பொண்ணையே குத்த சொல்லிட்டு இருக்க முடியாது. விசாரிச்சு பாத்துறலாம். கேட்ட தோறுங்க சொல்லுங்க. கேட்ட தோறுங்க. கோஆபரேட் பண்ணலைன்னா போலீஸ் ஃபோர்ஸோட வந்துருவேன். அப்புறம் தாங்க மாட்டீங்க. நம்ம போலாம். அண்ணா, அவர் காதுல ஏதோ ரகசியம் சொன்னதும் நீயும் மாறிட்டியா? டாக்டருக்கு சப்போர்ட் பண்றாருன்னா உனக்கு உள்ள போய் விசாரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நீ போலீஸ் தானே? நான் விசாரிக்க தான் போறேன், வேற மாதிரி விசாரிக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? வா. வானே, அட வானே, இங்க உட்காரு. அண்ணா அண்ணா அண்ணா, நாம இத வேற மாதிரி விசாரிக்க போறோம்னு சொன்னீங்களே, அது என்ன அண்ணா? நானும் ரெடி ஆயிக்கிறேன். ரெடி ஆயிக்கிறேன். தோசை கரண்டி இருக்குல்ல, தோசை கரண்டி. தோசை கரண்டி, அப்புறம் தோசை கல்லு எடுத்துக்கமா. தோசை கல்லு. தோசை கல்லு. அதுல தோசை மாவு ஊத்தி இந்த கரண்டி இருக்குல்ல, அத வச்சு திருப்பி போட்டு ஒரு 4 தோசை போட்டு கொண்டு வாமா. ரொம்ப பசிக்குதுடா. அண்ணா, ஜோக் அடிக்காதீங்க. இது என் உயிர் போற விஷயம். நீங்க இத வேற மாதிரி விசாரிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பண்ண போறீங்க? நான் டிபார்ட்மெண்ட்ல இத வேற மாதிரி டீல் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. இப்போ எனக்கு 4 தோசை போட்டு கொண்டுட்டு வா, சரியா? கட்டாயமா டீல் பண்ணுவல? கண்டிப்பா டீல் பண்ணுவேன். சரி மாப்ள, பிரச்சனை நம்ம நினைக்கிறத விட சீரியஸ். இதுக்கு நீ எனக்கு அன்அஃபிஷியலி ஹெல்ப் பண்ணணும். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்காக புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. பாவம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்யறதுன்னா அவள் எந்த எல்லைக்கும் போவா. விட்டுருந்தா உங்க வீட்டுக்குள்ள பூந்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா. நானும் பயந்துட்டேன். என் பொண்ணோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? முதல்ல உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கானே, அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் யாரு, எதுக்காக வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சாலே போதும், எல்லாம் சரியாயிரும். அது எப்படி? அது உங்களால முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. அவனை எங்கேயாவது எப்பவாவது பார்த்துருப்பீங்க. யோசிங்க, நல்லா யோசிங்க. யோசிங்க, யார் அவன்? யாரு? நல்லா யோசிங்க, யார் அவன்? யாரு? நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. யோசிங்க. சார், சார், டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ல சைன் பண்ணணும், வாங்க சார். போய் உன்னை எம்டி வர சொல்லு. என்ன சார்? எல்லவும் சார், பொண்ணை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தா பொண்ணு புடவை போட்டு வச்சிருக்கீங்க. ஆஸ்பத்திரி எடுத்தீங்களா இல்ல கொலை கூடமா?
என் பொண்ணு சாவுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். சீஃப் டாக்டர், எம்டி எல்லாரும் இங்க வரணும். உங்க எல்லாரும் மேல கேஸ் போட்டு உள்ள தரல என் பேர் சான்ஸ் இல்ல. இவன் தான் அந்த டாக்டர். டேய் ஏன்டா என் பொண்ணை கொண்ட? ஏன்டா என் பொண்ணை கொண்ட? டேய் கொலைகாரா. டேய் இயேசுவின் தோத்திரத்தால் உன்னை தண்டிக்கணும்டா. நீ தண்டிக்கப்படுவாய்டா. டேய் தண்டிக்கப்படுவாய்டா. இந்த சான்ஸ் நீ வாங்கிடா. நீ தண்டிக்கப்படுவாய்டா. 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 அப்ப அவன் பொண்ணை கொண்டது நீங்க தான் நினைச்சிட்டு உங்க பொண்ணை கடத்தி வச்சு பழி வாங்குறான். உங்க பொண்ணை எப்ப நீங்க கடைசியா பாத்தீங்க? வேகமா போங்க பாப்பா. சார் ஒரு எமர்ஜென்சி கேஸ், உடனே வாங்க சார், உங்களை கூப்பிடுறாங்க. அந்த எமர்ஜென்சி கேஸை அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அவன் என் பொண்ணை கடத்திட்டான். சார் உங்க பொண்ணு போட்டோ இருக்கா? சார் அப்படியே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஹலோ, நான் ராஜ் பேசுறேன். சொல்லுவாங்களா? நீ சொன்னதெல்லாம் ரெடியா இருக்கு. சரி, பரியோடத்துக்கு ரெடி ஆகிக்கோ. சரி. புருஷனை விட்டு மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல அவ்வளோ உயிரோட விடக்கூடாது.
தண்டனை 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 போதும் அதை நிறுத்து. அவன் சொல்லு, எதுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? தண்டனை 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 அதை நிறுத்து. தண்டனை 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 அப்ப நான் சொல்லு, அவங்களை ஏன் இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்க? தண்டனை 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 இவன் தப்பா ஆபரேஷன் பண்ணி என் பொண்ணை கொன்னுட்டான். அந்த பாவத்துக்கான தண்டனைய இவன் அனுபவிச்சு ஆகணும். தண்டனை 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 எந்த ஒரு டாக்டரும் நோயாளிகளை கொல்லணும்னு ஆபரேஷன் பண்றது இல்ல. ஒரு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பாட்டம் இருக்குமோ அதை விட பல மடங்கு ஆபரேஷன் பண்ற டாக்டர்களுக்கு இருக்கும். உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போது டாக்டர்களே நினைச்சாலும் தப்பு பண்ண முடியுமா? ஆனா சில நேரம் அதையும் மீறி 1-2 கேஸ் தப்பாயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தண்டனையா? அப்ப அவங்க இதுவரை காப்பாற்ற உயிர்கள்லாம் அது எனக்கு தேவையில்லை. என்ன பொறுத்தளவு இவன் பண்ணது தப்பு. அதுக்கான தண்டனை நான் தான் இவனுக்கு கொடுக்கணும். தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாரு? கடவுளா? நீ சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு? பாரு, உன் பொண்ணு இறந்த அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் நடந்த மற்ற 3 ஆபரேஷன்லயும் நோயாளி இறந்துருக்காங்க. எக்ஸ்பீரியான அனஸ்தட்டிக் ட்ரக் தான் காரணம். இவர் பண்ண ஆபரேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொல்றது உண்மைதான். இவர் சொன்னார்னு அந்த ஏரியா ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சேன். காலாவதியான மயக்க மருந்து சம்பந்தமாவும் அதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள் சம்பந்தமாவும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. உன்னையும் இங்க விசாரணையில தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இவங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்ட. டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்குமே தெரியல. உங்களுக்கு மயக்க மருந்து சப்ளை பண்ற கம்பெனிக்கு சீல் வச்சுட்டாங்க. அவங்கள அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இந்த டாக்டர் மேல எந்த தப்பும் இல்ல, புரிஞ்சுக்கோ. இல்ல இல்ல அதை இதை சொல்லி பேப்பரை காமிச்சு என்கிட்ட இருந்து இவனை காப்பாற்ற பாத்துறீங்க. தண்டனை 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 அது முடியாது. இவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதுதான் உன் முடிவுன்னா உனக்கு இன்னொரு விஷயத்தை நான் புரிய வைக்கணும். இறந்து பாரு. நீங்களே சேர்த்து என்ன என்னமோ பொண்ண பாத்துறீங்க.
டாக்டர் விட்டு கொடுங்க டாக்டர். என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசியாக உங்கள் பொண்ணை காரில் கூட்டிகிட்டு போகும்போது அவள் சிரிச்சிட்டா இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வேகமா போங்க. சீக்கிரம் சீக்கிரம். அன்றைக்கி நீங்கள் பண்ண கடைசி ஆப்ரேஷனில் இறந்தது உங்கள் பொண்ணு. உங்கள் பொண்ணு இறந்துருச்சு, அது உங்கள் கண்ணு முன்னாடியே. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த பேர் அதிர்ச்சியில் உங்கள் மனசில் ஒரு மன முறிவு, உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம், தாங்க முடியாத சோகம், மனசில் குழப்பம். இந்த நேரத்தில் உங்கள் சட்டையை பிடிச்சி உலுக்கி அடிக்கிறாரு இந்த ஜான்சன். பாதிக்கப்பட்டு குழந்தைத்தனமாக இருந்த உங்கள் மனசு தன்னை ஜான்சனாகவே நினச்சிக்கிச்சு. தண்டனை 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 தண்டனை. ஜான்சன் பழி வாங்குறதா உங்களை நீங்களே பழி வாங்கிக்கிறீங்க. இதை நாங்கள் டிஐடின்னு சொல்லுவோம், டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர். இந்த டிஸார்டர் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கணுமே, அப்போ அது தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த பேர் அதிர்ச்சியில் வெளியில் வந்திருக்கு. விட்டு கொடுங்க டாக்டர். உங்கள் பொண்ணு இறந்ததுக்கு நீங்கள் காரணம் இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. விட்டு கொடுங்க டாக்டர், விட்டு கொடுங்க ப்ளீஸ். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா அங்கே பாருங்க. தினம் நோய்வாய்ப்பட்டவங்களையும் வலியில துடிக்கிறவங்களையும் வேதனை நிறைஞ்சவங்களையும் பார்க்குற தொழில் தான் மருத்துவ தொழில். அதில் அறுவை சிகிச்சை ரொம்ப சிக்கலானது. ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை செஞ்சிட்டு இருக்கும் போதே, அவர் கண்ணு முன்னாடியே அவர் கை தொட்டுட்டு இருக்கும் போதே ஒரு உயிர் பிரியுதுன்னா அது வெளியில இருக்கிற சொந்தக்காரங்களை விட அவர் மனசை எவ்வளவு காயப்படுத்தும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை மாதிரி சில பேர் சொந்தங்களை பறி கொடுத்த சோகத்துல கோபத்துல உங்களை திட்டிடுறோம், அடிச்சிடுறோம். நாம நினைச்சது நடக்காத போது கடவுளை திட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி. நீங்க கடவுள் டாக்டர், நீங்க கலங்க கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர்.
பாத்திமா 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 மூம் எங்க போற? பிரியாணி செஞ்சேன், அதை ரீமாக்கு கொடுக்க போயிட்டு இருக்கேன். இங்க கொடு. போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. தட்டா? ம். என்னாச்சு? என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை, பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரலான்னு உங்க வீட்டுக்கு கிளம்புனேன். ஆனா இவர் உங்களை இங்கேயே வர வச்சுட்டாரு. என்னதான் டிஃபன்ல கொண்டு வந்தாலும் பிரியாணி சூடா சாப்பிட்ற மாதிரி வராது. அதான் உங்களை இங்க வர வச்சேன். மாஷா அல்லாஹ், எங்களை காப்பாத்தின தெய்வம் நீ. பக்கத்து வீட்டுக்காரங்க செத்து பல நாள் ஆனாலும் வாட வெளியில வர வரைக்கும் கண்டுக்காத இந்த காலத்துல நீ செஞ்சது பெரிய உதவி. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னோட முந்திரிக்கோட்டை தனத்தால ஏதோ செய்ய போக எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அத நல்லபடியா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சது என் மாம்ஸ் தான். நீங்க நன்றி சொல்லணும்னா என் மாம்ஸ்க்கு தான் சொல்லணும். என்ன பாய் நீங்க? எங்களுக்கு நன்றி சொல்றதை விட நீங்க மாமிக்கு தான் நன்றி சொல்லணும். ரீமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை தொடங்கி வச்சதே மாமி தான். மீனாமாவை தேடிட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வரும்போது தான் நான் ரீமாவை பார்த்தேன். ரீமா தேடினது மீனாமாவை மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரீமா நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அது பார்க்குற மாதிரி டைரி எடுத்து வச்சேன். ரீமா சத்யா கிட்ட சொன்ன மாதிரி நம்ம வீட்டோட பின் கதவை திறந்து வச்சேன். அப்பதான் கவனிச்சேன் ரீமா அது போனை மறந்து விட்டுட்டு போயிருச்சுன்னு. அந்த போனை எடுத்து நம்ம நிலைமை அதுல வீடியோவை பதிவு பண்ணேன். ரீமா போனை எடுக்க வரும்போது அதுகிட்ட ரகசியமா பேசலான்னு அது கையை பிடிச்சேன். ஆனா ரீமா அலறி சத்தம் போட்டுருச்சு. மாமியோட அந்த வீடியோ பார்த்த பின்னாடி தான் நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ரீமாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லி உங்களை திசை திருப்பி உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சேன். ஆனா பிரச்சனை நான் நினைச்சதை விட சீரியஸா இருந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது நீங்க டிஐடியில பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. உங்களுக்குள்ள கற்பனையா வாழ்ந்துட்டு இருந்த ஜான்சனை கண்டுபிடிச்சேன், வெளியில கொண்டு வந்தேன். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஜான்சனா நீங்க இவங்களுக்கு கொடுத்த அடியை வாங்கிட்டு மரணத்தின் பாவம் தண்டனை ஆத்திரப்படாம உங்க நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் பாதிக்காம உங்க குறைய எங்ககிட்ட தெரியப்படுத்தி உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்தின புத்திசாலி தைரியசாலி புண்ணியவதி இவங்க தான்.